அந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்டா எந்த ஒரு கல்வியை எடுக்கிறாங்களோ, அதாவது பொழுதுபோக்காக எந்த கல்வியை கையில் எடுக்கிறாங்களோ, நம்ம ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் சைடில் வந்து சிலம்பம் படிப்போம், ஒரு பக்கம் வந்து ஃபுட்பால் படிப்பான், ஒரு பக்கம் கிரிக்கெட் படிச்சுட்டு இருப்போம், ஸ்கேட்டிங் படிச்சுக்கிட்டு இருப்போம், சங்கீதம் படிப்பாங்க, மிருதங்கம் வாசிப்பாங்க, பியானோ படிப்பாங்க, நீச்சல் படிப்பாங்க, சில பேர் ஜிம்னாஸ்டிக் படிப்பாங்க, சில சில பேர் ஓவியம் படிப்பாங்க. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலைத்துறை வந்து படிக்கும் காலத்தில் கூடுதலாக ஒன்று கிடைக்கும். அந்த பொழுதுபோக்காக படிக்கக்கூடிய அந்த கலைத்துறையே வாழ்க்கையில பிரதானமான தொழிலாகவும் பிரதானமான படிப்பாகவும் மாறும். அதுக்கு தேவையான எல்லா விதமான ஒரு வாய்ப்பையும் இந்த சனிப்பெயர்ச்சி மாணவர்களுக்கு வழங்கப் போகிறது. ஆக உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் இதை மாதிரியான ஒரு வழிமுறையை கையாண்டா, அதாவது பொழுதுபோக்காக எடுத்த விஷயத்தையே வாழ்க்கையில பிடிச்ச விஷயத்த நாம தொழிலா வாழ்க்கையில அமைச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதை தைரியமா நீங்க செயல்படுத்தலாம். அது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். ஆகவே மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டு இந்த சனிப்பெயர்ச்சி மிக உன்னதமாக உள்ளது.